ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் கிச்சடி பண்ணுறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அதோட ஒரு தக்காளி போட்டுக்குங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அந்த பச்சை ஸ்மெல் போனால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதங்கினோன்னு இது பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சா, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 2 பேர்னால கொஞ்சமாக தான் செய்கிறோம், அதனால் இந்த மாதிரி போட்டுங்க. மஞ்சள் தூளியும் போட்டு அதில் நல்லா கலந்து விட்டுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நல்லா கொதித்து வந்தோன்னே ரவையை போட்டுருங்க. நான் கொஞ்சம் சேமியா ஆட் பண்ணுறேன், சரிங்களா? இந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. அவ்வளோதான், கிச்சடி ரெடி ஆகிடும். நான் இதை தொட்டுக்கிறதுக்காக தேங்காய் சட்னி பண்ணுறேன் இன்றைக்கி, சரிங்களா? இந்த இஞ்சி பூண்டு ஜார் அரைச்சோம்ல, அந்த ஜார்லேயே போட்டு தேங்காய், ஒச்சக்கடலை, பச்சை மிளகா, உப்பு போட்டு நல்லா அரைச்சிங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கறிவேப்பிலை போட்டு தாளித்து போடுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்டு பாருங்கள். நன்றி மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.